வழி காட்டுவார். வாருங்களோருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் 6ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு ஏழைகள் இடத்திலே கடவுள் பரிவும் அன்பும் கொண்டு அவர்கள் பக்கம்தான் இருப்பார் என்று நமக்கு தெளிவாக சொல்கிறார். ஏழைகள் உயர்த்தி பேசப்படுவதையும் செல்வர்கள் கடுமையான வார்த்தைகளால் இடித்துரைக்கப்படுவதையும் விவிலியத்தில் பல இடங்களில் காண முடிகிறது. கடவுளின் எண்ணங்களும் வழிகளும் மனிதர்களின் எண்ணங்களையும் வழிகளையும் விட உயர்ந்தவை. இவ்வுலகின் தாரக மந்திரம் உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல், நவீனமயமாக்குதல். ஆனால் கடவுளின் தாரக மந்திரம் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. இவ்வுலகுக்கு காட்டும் வழியை பின்பற்றினால் நிலையற்ற செல்வம் கிடைக்கலாம். ஆனால் கடவுள் காட்டும் வழியை பின்பற்றினால் நிலையான செல்வம் கிடைக்கும். மனிதருக்கு பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும். பொருள் இல்லாதவர்கள் இவ்வுலக இன்பங்களை உணர முடியாது. அருள் இல்லாதவர்கள் மறுமை பேரின்பத்தை பெற முடியாது. வலியோரை அல்ல, எளியோரையே இறைவன் விரும்புகிறார். ஏனெனில் இவர்கள் நிலைவாழ்வில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். நாமும் இறைவனில் நம்பிக்கை கொண்டு நிலைவாழ்வை பெற்றிட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது தேவ இரக்கம் புஷ்பராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், புஷ்பராணி கால் விரைவில் நலமடைய வேண்டுதலாகவும், மகனுக்கு திருமண வரம் வேண்டியும், பாஸ்கர் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், தயாளன் கரோலின் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், பிரவீணா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், நினைத்த காரியம் நடக்க வேண்டுதலாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பிற்கவர்களே, நம் திருமணிக்கு நினைவாக நம் இது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானோம். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றனை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்க உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறார். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாமான இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கேற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினரும் மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டவர் என குறிப்பிடுகிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் என்றும் கனிதரும் மரம் போல பசுமையாக இருப்பர். இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவனுக்கு நலமும் வளமும் இறைவனிடமிருந்து அருளப்படும். இறைவாக்கினர் எரேமியா அருளும் இறைவார்த்தைகளை கவனமுடன் கேட்டு இறை நம்பிக்கையில் வளர்வோம்.
மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீருடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இந்த ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் இவ்வுலகில் துன்பப்படுவோர் மறுமை வாழ்வை எண்ணி மகிழ வேண்டும். நமக்கு மறுமை வாழ்வு மட்டும் இல்லை என்றால் மற்ற மக்களை விட நாம் மிகுந்த பரிதாபத்துக்குரியவர்கள் என்கிறார். இதன் மூலம் இயேசுவின் உயிர்ப்பு நம் விசுவாசத்தின் ஆணிவேரும் அச்சாணியுமாக விளங்குகிறது என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார். இரண்டாம் வாசகம். நான் கிறிஸ்துவைப் போல நடக்கின்றேன், நீங்கள் என்னைப் போல் நடவுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 31 மற்றும் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் கடவுளுடைய மாட்சியை செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்பு அடையும்படி அவர்களுக்கு பயன் தருவதை நாடுகிறேன். நான் கிறிஸ்துவைப் போல நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல் நடவுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. அதிகாரம் 6, இறை வார்த்தை 17 மற்றும் 20 முதல் 26.
அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் கொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொடுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயரற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தேசுவில் அன்புமிக்கவர்களே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். முழுமையாக இன்னும் நலமடையவில்லை. இன்னும் மருத்துவ சிகிச்சை போய்கிட்டு இருக்கு. நான் கையை முழுசாக தூக்க முடியல. எப்படி இன்னும் ஒரு மாதமாவது முழுமையாக நலமடையதுக்கு எடுக்கும். இருந்தாலும் பணிகளை செய்ய வேண்டிய ஒரு காரணத்தால் வந்துட்டு அப்பப்போ மருத்துவ சிகிச்சைக்கு வார நாட்களிலே தூத்துக்குடிக்கு மருத்துவ சிகிச்சைக்காக சென்று வர வேண்டியிருக்கும். அதனால் உண்மையிலே உங்களுக்கு நன்றி. நல்லா ஜெபிச்சுக்கிட்டீங்க, தொடர்ந்து வேண்டிக் கொண்டீர்கள், அக்கறையோடு வந்து பார்த்தீர்கள், பாசத்தோடு விசாரித்தீர்கள். எல்லாத்துக்கும் சிறப்பான நன்றி. தொடர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் பயணிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறை வார்த்தை பொதுக்காலத்தினுடைய 6ஆம் ஞாயிறு ஒரே ஒரு செய்தியை ரொம்ப ஆழமாக பதிவு செய்கிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இதுதான் இன்றைக்கு இறை வார்த்தை தருகிற ஒரே செய்தி. இன்றைக்கு 3 வாசகங்களுமே அந்த செய்தியை ஆழமாக நமக்கு அறிவிக்கிறது. டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் பார்க்காம இருக்கலாம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கப்பல் கட்டப்பட்டது. 1909ஆம் ஆண்டு இந்த கப்பல் கட்டப்படுது. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் இந்த கப்பலை கட்டுகிறார்கள். இதற்கு முன்னால் இதை போல ஒரு கப்பல் கட்டப்பட்டதும் இல்லை, இதற்கு பிறகும் இதை போல் ஒரு கப்பல் கட்டப்படவும் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல் கட்டப்படுகிறது. கட்டப்பட்டு 1912ஆம் ஆண்டு அது பயணத்திற்காக தயாராகுது. அந்த நேரத்தில் அந்த கப்பலை வடிவமைத்த அந்த பொறியியலாளர்கள், அதே போல் வல்லுநர்கள், இவங்க சொல்கிறாங்க, உலகத்தில் இதை போல ஒரு வசதியான ஆடம்பரமான கப்பல் கிடையாது. உலகத்தில் இதை போல ஒரு பாதுகாப்பான ஒரு கப்பல் கிடையாது. இந்த கப்பல் யாராலையும் இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. ஏன், கடவுள் நினைச்சா கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு 1912ஆம் ஆண்டு அந்த பயணம் தொடங்குது. 2200 பேர் அந்த கப்பலில் பயணம் செய்கிறாங்க. கப்பல் பயணித்து போய்கொண்டிருக்கிற பொழுது இரவு நேரத்தில் பனிப்பாறை, அந்த பனிப்பாறையில் மோதி, ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்பாறையில் மோதி, அவ்வளவு பெரிய கப்பல், 2200 பேர் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கும். அந்த கப்பல் 2ஆக உடைகிறது. உடைஞ்சி அப்படியே கடலுக்குள் போகிறது. இது உண்மையில் நடந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கப்பலில் இருக்கிற ஒரு சில பொருட்களை தேடுகின்ற, அதை வச்சு ஆராய்ச்சி செய்கிற, இது எல்லாமே நடந்துவிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கப்பலை பற்றி கட்டி முடித்த உடனே அதனுடைய இந்த வல்லுநர்கள் சொன்னது மட்டும் செய்யலை, அந்த கப்பலில் எழுதியும் வைக்கிறாங்க. எப்படி எழுதி வைக்கிறாங்க? இந்த கப்பல் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாது. ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள், நாட் ஈவன் கிரைஸ்ட் கேன் சிங்க் திஸ் ஷிப் அப்படின்னு எழுதுறாங்க. என்ன அர்த்தம்?
இயேசுவால் கூட, கிறிஸ்துவால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து கடவுள் என்று அவர்கள் நம்பிக்கை தான். எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தானே அங்கே ஐரோப்பிய நாடுகளில். ஆக கடவுள் கிறிஸ்து நினைத்தால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது அப்படின்ட்டு எழுதி வைக்கிறான். நடந்து என்னன்னா, எந்த இடத்தில் எழுதி வைத்திருந்தார்களோ அந்த இடத்தில் தான் பனிப்பாறை போய் மோதியது. சரியாக அந்த இடத்தில் தான் மோதுகிறது. எதுக்கு சொல்றேன்னா, நாம் எவ்வளவு பெரிய வல்லுநர்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம், அறிவு படைத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்மையும் மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது, கடவுள் இருக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் நம்மை படைத்த ஒருவர் இருக்கிறார். ஆக அந்த கடவுள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அதுதான் இன்றைக்கு வாசகங்கள் எல்லாமே நமக்கு வைக்கிற கேள்வி. எல்லா வாசகங்களுமே மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுவது, உனது நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? கடவுள் மீது உன்னுடைய நம்பிக்கை இருக்கிறதா? உன் மீது இருக்கிறதா? உன்னுடைய ஆற்றல் மீது இருக்கிறதா? பிற மனிதர்கள் மீது இருக்கிறதா? எதன் மீது உன்னுடைய நம்பிக்கை இருக்கிறது? அந்த கேள்வியை தான் கேட்கிறது. கிறிஸ்தவர்கள் நம்முடைய நம்பிக்கை இயேசுவே ஆண்டவர் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இன்றைக்கு 2ஆம் வாசகம், அதிலிருந்து தான் இன்றைய வாசகங்கள் எல்லாமே கட்டமைக்கப்படுகிறது. இன்னைக்கு வாசகம் மாற்றி வாசிக்கப்பட்டது, வேற வாசகம். இன்னைக்கு 2ஆம் வாசகம் பவுலடியார் அவ்வளவு அருமையா சொல்லுவார். நம்முடைய நம்பிக்கை என்பது என்ன நம்பிக்கை? இயேசு உயிர்த்து விட்டார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இயேசுடைய உயிர்ப்பில் தான் நம்முடைய நம்பிக்கை ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவம் எங்கு தோன்றுகிறது? இயேசு உயிர்த்ததிலிருந்து தான் கிறிஸ்தவம் தோன்றுகிறது. இயேசு பிறந்ததிலிருந்து கிடையாது. இயேசுடைய உயிர்ப்பிலிருந்து தான் கிறிஸ்தவம் தோன்ற ஆரம்பித்த பின்னால் அது பின்னாடி வருது. இயேசுடைய உயிர்ப்புக்கு முன்னால் என்ன நடந்திருக்குது? இயேசுடைய பாடுகள் இருந்துச்சு. இயேசுவின் பாடுகளுக்கு முன்னால் என்ன இருந்திருக்கு? இயேசுடைய படிகள் இருந்துச்சு. இயேசுடைய படிகளுக்கு முன்னால் என்ன இருந்தது? இயேசுடைய இளமை பருவம், அவருடைய பிறப்பு இது இருந்தது. ஆக இயேசுடைய பிறப்பிலிருந்து தொடங்கப்படவில்லை கிறிஸ்தவம், இயேசுடைய உயிர்ப்பிலிருந்து தொடங்கப்பட்டது. எனவேதான் நமக்கான அடையாளமே நாம் உயிர்த்த இயேசுவினுடைய கிறிஸ்தவர்கள். ஆக உயிர்ப்பிலிருந்து தான் நம்முடைய கிறிஸ்தவமே தொடங்குகிறது. அதைத்தான் இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், கொரிந்து மக்களுக்கு சொல்லுகிறார். ஆக இயேசுடைய உயிர்ப்பை நீங்கள் நம்பவில்லை என்றால் நம்முடைய விசுவாசமே பயனற்றது, பொருளற்றது. இயேசுடைய உயிர்ப்பு மட்டும்தான் கிறிஸ்தவத்தை இன்றைக்கு உலகம் முழுக்க பரவ செஞ்சிருக்குது. ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதர்கள் உயிர்க்க முடியாது, கடவுளால் மட்டுமே முடியாது. ஆக இயேசு கடவுளின் மகனாக இருந்ததால் மட்டும்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். எனவேதான் அவருடைய உயிர்ப்பு அங்கு கிறிஸ்தவத்தை தோற்றுவிக்கிறது. அப்போ முதலாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டப்ப என்ன நற்செய்தி அறிவிச்சாங்கன்னா, இது மட்டும்தான் நற்செய்தியாக இருந்தது. இயேசு உயிர்த்து விட்டார், உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் இறைமகன், அதுதான் நற்செய்தியாக இருந்துச்சு. அப்ப நமக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டதும் அந்த அடிப்படையில் தான். நாம கிறிஸ்தவர்களாக மாறியதுமே இயேசுடைய உயிர்ப்பின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கை, இயேசு உயிர்த்து விட்டார் என்கிற அந்த நம்பிக்கை, உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய மக்கள் என்கிற நம்பிக்கை, நாம் அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இன்றைக்கு இருக்கிறது? இதுக்கு முதல் வாசகத்துல எரேமியா அற்புதமாக தொடங்குறப்பவே சொல்லுவார், மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். ஆக மனிதர் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். பிற மனிதரில் தம் வலிமையை காண்போர், என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆற்றலை நம்பி மற்றவர்களில் வலிமையை காட்டுபவர். ஆக அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறவர் அதே எரேமியா தொடர்ந்து சொல்லுகிறார், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாருன்னா, அங்கு ஆற்றங்கரையோரம் நீர் ஓடுகிற அந்த நீரோட்டத்திலே நடப்படுகிற மரத்தை போல இருப்பார். எந்த சூழ்நிலையிலுமே அது வாடாது, அது எப்போதுமே கனி தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். அது வறட்சி வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, நீரோட்டத்தில் இருப்பதால் அது ஒருபோதும் மாறாது, வாடாது என்று சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நான் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை அதைத்தான் கொண்டு வருகிறது. எந்த சூழ்நிலையிலுமே கடவுள் நம்மை கைவிட்டு விட மாட்டார். அதைத்தான் இன்றைக்கு எரேமியா சுட்டி காட்டுகிறார். இயேசு அதை இன்னும் தெளிவாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார். ரெண்டா பிரிக்கிறார், பேறு பெற்றோர், சபிக்கப்பட்டோர். இந்த பேறு பெற்றோர் யாருன்னா, கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர்னு சொல்றார். ஏன் சொல்றார்? ஏழைகள், பட்டினியா இருப்போர்,
யாருமே இல்லாதவர்கள், அனாதைகள், கடவுள் மட்டும்தான் அவர்களுக்கு தஞ்சம், கடவுளை மட்டும்தான் நம்பி இருப்பார்கள். எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். செல்வர்களே நீங்கள் சபிக்கப்பட்டோர் ஏன் சொல்லுகிறார்? அவர்கள் நம்பிக்கை முழுக்க முழுக்க அந்த செல்வத்தின் மீது இருப்பதால், என்னுடைய ஆற்றல் மீது இருப்பதால், என்னிடம் இருக்கிற வலுவின் மீது இருப்பதால், என்னுடைய அறிவை கொண்டு அதன் மீது நம்பிக்கை வைத்து நான் வாழ்வதால், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் வாழ்வதால், என்னிடம் இருக்கிற பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து நான் வாழ்வதால், இப்படி வாழ்வது இயேசுவுக்கு முன்னால் அவர் அவர்களை சபிக்கப்பட்டோர் என்று சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு இந்த இறை வார்த்தை நமக்கு தருகிற பாடம், என்னுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? நம்பிக்கை என்றால் சாதாரண நம்பிக்கை இல்லை, இதுதான் என் வாழ்க்கை என்கிறதான் நம்பிக்கை. நான் இன்னைக்கு வாழ்றேன்னா எதனால வாழ்றேன்? இன்னைக்கு நான் வாழ்றது, நான் படித்த படிப்பு தான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேனா? நான் சேர்த்து வச்ச செல்வம் தான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேனா? என்னிடம் இருக்கிற அதிகாரம், பதவி தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நினைக்கிறேனா? எது என்னை வாழ வைக்கிறது என்று நினைக்கிறேனோ அதுதான் நம்பிக்கை. அதுதான் இன்றைக்கு கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லி காட்டுகிறது. விவிலியம், முழு விவிலியமே அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லும். விவிலியத்தினுடைய நடுப்பகுதி என்ன? விவிலியத்தினுடைய நடுப்பகுதி எது? திருப்பாடல். வெற்றி திருப்பாடல். எந்த திருப்பாடல்? திருப்பாடல் 118 இறை வார்த்தை 8-9. யாராவது வாசிங்க. திருப்பாடல் 118 இறை வார்த்தை 8-9. அதுதான் விவிலியத்தினுடைய நடுப்பகுதி. திருப்பாடல் 118 இறை வார்த்தை 8-9. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதை நலம். இதுதான் விவிலியத்தினுடைய மையம். இறை வார்த்தையினுடைய மையம் சொல்லுகிறதும் அதே செய்தி மட்டும்தான். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது நலம். உயர்குடியினர் என்பது என்னுடைய செல்வம், ஆற்றல், படிப்பு, திறமை, இதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். அப்போ இன்றைக்கு என்னுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? கடவுள் மீது இருக்கிறதா? மற்ற மனிதர்கள், என்னுடைய வலிமை, ஆற்றல், படிப்பு, திறமை, செல்வம், இதன் மீது என்னுடைய நம்பிக்கை இருக்கிறதா? எதை நம்புகிறேனோ அதுதான் என் வாழ்வாக மாறும். ஆண்டவரை நம்புகிற பொழுது ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் அதையும் மீறி அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவே அந்த நம்பிக்கையோடு வாழ முயற்சி எடுப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதுதான். ஏன்னா நான் வேற எதன் மீது நம்பிக்கை வைப்பதும் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது என்னுடைய அறிவாக இருக்கலாம். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் குத்தி பேதலிச்சு போச்சுன்னா சோழி முடிஞ்சது. என்னுடைய அறிவு எல்லாம், என்னுடைய திறமையாக இருக்கலாம், பயங்கர திறமைசாலியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்து படுத்த படுக்கை ஆகிட்டேன்னா அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சுது. ஒரு நோய் வந்துச்சு, என்னுடைய செல்வம் எல்லாம் சோழி முடிஞ்சது. இப்படி எதுவாக இருந்தாலுமே அதனுடைய ஆயுள் காலம் என்பது சொல்லவே முடியாது. ஆனால் கடவுள் என்பது மாறாதது. எந்த சூழ்நிலையிலுமே கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை என்பது மாறப்போவதே கிடையாது. எனவே அத்தகைய ஒரு நம்பிக்கை வைக்க ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரை, உம்மீது ஆழமான ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நான் வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய நம்பிக்கை நீர்தான் என்று வாழ வேண்டும். அத்தகைய ஒரு ஆற்றலை எனக்கு தாரும் என்று கேட்போம். நம்பிக்கை இன்றைக்கு பேதுரு சொல்லுவார் தெரியுமா? நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? வாழ்வதற்கு வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது, நீர்தானே எங்களுடைய வாழ்வு, நாங்கள் யார்கிட்ட போவோம் அப்படின்னு. அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு வாழ முயற்சி எடுப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரை, உம்மை ஆழமாக நம்பி உம்மை என்னுடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழக்கூடிய ஆற்றலை தாரும் என்று கேட்போம். கடவுள் நம்மை வழி நடத்துவார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இறைவன்
இதோ நம்முடைய நம்பிக்கை அறிக்கிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமது நம்பிக்கை வாழ்வாக வேண்டும். அதற்கான ஆற்றலை, வரங்களை, விண்ணப்பங்களை விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். கருணை கடலாகிய இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் எம்மையும் நீதியையும் நேர்மையும் நிறைந்த இதயங்களால் நிரப்பி இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக உலகெங்கும் அன்பையும் நல்லுறவையும் வளர செய்ய உம் ஞானத்தையும் வல்லமையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, மாந்தரின் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் விதமாய் அமையவும், சுயநலம் பாராமல் அடுத்திருக்கும் மாந்தரின் முன்னேற்றத்தில் தன்னலமற்ற சேவையின் மூலம் ஏற்றம் பெற செய்யவும், அனைவரும் இணைந்து செயல்பட்டு உம் அன்பின் ஆட்சியை கட்டி எழுப்ப தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பு தந்தையே இறைவா, இன்றைய அரசியல் சூழலில் சிக்குண்டு தடுக்கும் எம் மக்களை கண்ணோக்கி அருளும். தாம் பயணிக்க வேண்டிய பாதைகளை நீதியுடனும் நேர்மையுடனும் தேர்வு செய்து நாட்டு மக்களை திறம்பட நடத்திட ஆள்வோர்களுக்கும் நடுநிலைமையுடன் மக்கள் சேவையில் சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க மக்களுக்கு நல்ல ஞானத்தையும் அருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை கைப்பிடித்து நடத்தும் தந்தையே, புதிய வாழ்வை எதிர்நோக்கி இருக்கும் எம் இளையோர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் வளமான வாழ்வு, சிறந்த வேலைவாய்ப்பு, உயர்கல்விக்கான தேவையான தரமான கல்விக்கூடங்களில் அனுமதி, பொருளாதார உதவிகள் மற்றும் உள்ள உடல் உறுதியை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கும் இறைவார்த்தைக்கு ஏற்ப பிறர் எங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை கூறும்போதும் கிறிஸ்தவர்களுக்கே உரிய மன்னிப்பு என்னும் உயர்ந்த பண்புடன் கிறிஸ்துவுக்காக இன்னல்களை ஏற்றுக்கொண்டு எல்லா இடர்களிலும் இகழ்ச்சியிலும் பெயர் பெற்றவர்களாக வாழ வரமரல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரையும் மீது இருக்கிற நம்பிக்கை என்னை விட்டு விலகிவிடக்கூடாது. வேதனையிலும் சோதனையிலும் துன்பத்திலும் வறுமையிலும் எந்த சூழலிலும் நீரே எனக்கு தஞ்சம் என்று அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நான் வாழ வேண்டும். அந்த ஒரு ஆற்றலை தாரும் என்று கேட்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம்.
அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வகையான எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு ஆவியின் நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் சிறப்பாக இன்றைய பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தார் தேவ இரக்கம், புஷ்பராணி, பாஸ்கர், தயாளன், கரோலின், பிரவீனா மேரி குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களது தேவைகளில் நீர் அவர்களோடு உடனிருந்தரலும். இதோ திருமுன்னால் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமீது ஆழமான நம்பிக்கையோடு எங்கள் வாழ்வை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தரலும். எங்கள் அனைவர் மீதும் உமது திரு அவையின் அன்பை நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித மலனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறார். நம்மை தேடி வந்து நம்மோடு தங்குகிறார். இவரின் நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றோர் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். இனி வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு
கிறிஸ்தியஸ் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். திருப்பலி இந்த வருகின்ற ஒரு சில வாரங்களுக்கு ஞாயிறு மட்டும் நடைபெறும். இடைப்பட்ட நாளில் இருக்காது. இடைப்பட்ட நாட்களிலே மருத்துவ சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அங்கேயுமே திருப்பலி அதிகம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்கு, இன்னொரு 1 மாதமாவது ஆகும் அந்த மருத்துவ சிகிச்சை முடிவதற்கு. எனவே அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கங்க. தொடர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். கலப்பை இதழ் வந்துவிட்டது. திருப்பலி முடிந்தவுடன் கலப்பை இதழை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் ஏற்பாடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய சாத்தான்குளம் மறைவட்டத்திலே கிறிஸ்து ஜூபிலி ஆண்டு நாம் தொடங்குகிறோம். உலகம் முழுக்க கத்தோலிக்க திருஅவை இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுகிறது. ஒவ்வொரு 25 ஆண்டுகளுமே கிறிஸ்து பிறப்பினுடைய ஒவ்வொரு 25 ஆண்டுகளுமே ஜூபிலி ஆண்டாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. இது 2025 ஜூபிலி ஆண்டு. எனவே ஜூபிலி ஆண்டு எல்லா மறை மாவட்டத்திலுமே கொண்டாடப்படுகிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு மறைவட்டத்திலுமே இது தொடங்கப்படுகிறது. இறுதியாக நம்முடைய சாத்தான்குளம் மறைவட்டத்தில் இன்றைக்கு மாலை அணக்கரை பங்கில் வைத்து இந்த ஜூபிலி கொண்டாட்ட தொடக்க நிகழ்வானது நடக்கிறது. ஆயர் அவர்கள் இந்த ஜூபிலி கொண்டாட்ட தொடக்க நிகழ்வை தொடங்கி வைக்கிறார்கள். மாலை 5 மணிக்கு கருணை இல்லத்திலிருந்து அணக்கரையில் இருக்கிற கருணை இல்லத்திலிருந்து அந்த பவனியானது தொடங்கும். அதைத் தொடர்ந்து திருப்பலி ஆயர் தலைமையிலே ஜூபிலி திருப்பலி, அதைத் தொடர்ந்து இரவு உணவு, இது அனைத்தும் வழங்கப்படுகிறது. எனவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே போனால் நல்லாயிருக்கும். என்கிட்ட கேட்டாங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு. நான் இன்றைக்கி தான் திருப்பலிக்கு போகிறேன், அதனால் முன்னாடியே என்னால் கணக்கெடுக்க முடியல, கேட்க முடியல அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அது தனிப்பட்ட வாகனத்திலோ அல்லது ஒரு ட்ரக்கர் பிடிச்சோ நீங்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும். நானும் அங்கு அந்த ஜூபிலி விழாவுக்கு செல்வேன். எனவே மாலை 5 மணிக்கு இது தொடங்குகிறது அணக்கரையில். எனவே வாய்ப்புள்ளவர்கள் சிறப்பாக இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி பாராட்டுக்காக எழுந்திருப்போம். மறைக்கேள்வி, இதிலிருந்து மறைக்கேள்வியும் நாம் தொடங்குகிறோம். கொஞ்ச நாளாக மறைக்கேள்வி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் மாணவர்கள் மறைக்கேள்வி வகுப்பில் இருக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.